ஆனாலும் திருவடியில சேர்க்கக்கூடாது. இங்கேயே இரு, தில்லைக்கு வா, அதான் அவருடைய கட்டளை. அதான் அவருடைய கட்டளை. இங்கேயே இரு, தில்லைக்கு வா. அப்போ அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உடம்பின் உள்ளே உயிர் இருக்கிறது. எதற்காக என்றால் இந்த உடம்பை பயன்படுத்தி திருவடியை அடைவதற்காக, வேறு காரணம் கிடையாது. அது ஆணோடமா இருந்தாலும் சரி, பெண்ணோடமா இருந்தாலும் சரி, இதுதான் விதி. அந்த மாதிரி உடம்பை பயன்படுத்தி உயிர் திருவடி பெற்றை அடைகின்ற பொழுது பலவிதமான அனுபவங்களை அடை. அதுக்கு ஞான அனுபவம் என்று பெயர். இந்த அனுபவத்தினை உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் மணிவாசக பெருமானை இங்கேயே இரு என்று சொல்லி தில்லைக்கு வரவழைத்தார். இதுதான் காரணம், வேறு காரணம் கிடையாது. அதனால இந்த திருவெம்பாவையும் அப்படிப்பட்ட ஒரு பதிகம். மணிவாசகர் வாழ்ந்த காலத்தில் மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம் வைகறை பொழுதில் எழுந்து கூட்டமாக சென்று நீராடி இறைவனை வழிபாடு செய்தார்கள். இதை கண்கூடாக பார்க்கிறார் மணிவாசக பெருந்தகை. அதை தம்முடைய சைவ கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு உத்தியாக பயன்படுத்தி இந்த திரு எம்பாவையை நாளே வந்து ஏலோர் எம்பாவாய் என்றுதான் ஒவ்வொரு பாட்டிலையும் முடியும். எம்பாவாய், பாவை போன்ற பெண்ணே, என் தோழியே என்பது அதனுடைய கருத்து. ஏல் ஓர் என்பதை மாற்றிக்கொள்ளணும். ஓர் ஏல், ஓர்தல் என்றால் சிந்தித்தல் என்று பொருள். நான் சொல்லுவதை நீ கேட்டு கொஞ்சம் சிந்தனை பண்ணு, அது சரியா இருந்ததுன்னா ஏற்றுக்கொள். அதான் ஏலோர் எம்பாவாய் என்ற அந்த தொடர்னுடைய பொருள். இப்போ 4வது பாடல்ல என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒன்னித்தில நகையாய் இன்னும் உலர்ந்தின்றோ, இதுதான் தொடக்கம். இங்க என்ன பொருள்? முதல் நாள் மாலையில இந்த தோழியர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது, நாளைக்கு காலையில வைகறை பொழுதுல நாங்களெல்லாம் கூடி வந்து உன்னை எழுப்புவோம், எனவே நீ அந்த நேரத்தில் எழுந்து எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த வகையில் சில பெண்கள் ஒன்றாக கூடி அடுத்த போகின்ற வழியில் அடுத்து உள்ள தோழியினுடைய வீட்டிற்கு சென்று அந்த தோழியை எழுப்புகிறார். ஒன்னித்தில நகையாய், ஒன் என்ற சொல்லுக்கு சிறந்த என்று பொருள். நித்திலம் என்றால் முத்து என்று பொருள். சிறந்த முத்துகளை போன்ற புன் சிரிப்பினை உடைய தோழியே, இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னும் விடியலையா? வைகறை என்றாலே விடிகள் தானே, நாங்களெல்லாம் எழுந்து வந்து விட்டோமே, நீ ஏன் இன்னமும் எழாமல் இருக்கிறாய்? படுக்கையில் இருக்கிறாய், தூங்கிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு இன்னும் பொழுது புலரவில்லையா என்று கேட்கிறார். அந்த தோழி விழித்து கொண்டுதான் இருக்கிறார், ஆனால் எழமாட்டேங்கிறார். இது நமக்கு உள்ள அனுபவம் தான். தூக்கம் கலைஞ்சாலும் எழுவதற்கு மனசு வராது. ஏன்னா தூக்கத்தில் அவ்வளவு ஒரு பற்றுதல், அதில் ஒரு சுகம். அந்த மாதிரி அவ படுத்திருக்கிறார், விழித்து கொண்டு தான் இருக்கிறா, ஆனால் எழமாட்டேங்கிறார். அவ என்ன சொல்றா? படுத்துக்கிட்டே, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. வண்ணம்னா அழகுன்னு அர்த்தம், பெண்கள் அழகு தானே. கிளிமொழி,
இனிமையாக பேசக்கூடியவர்கள். இனிமையாக பேசக்கூடிய அழகிய நம்முடைய தோழிகள் எல்லாம் வந்து விட்டார்களா என்று அவள் படுத்துக்கொண்டே கேட்கிறார். அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள். எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோ, அவ்வளவும் கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே. எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்கிறியே, இப்ப நான் எண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நம்ம கூட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறோங்கிறத எண்ணி பார்த்து விட்டு சொல்லுகிறேன். அது எண்ணுவதற்கு சிறிது நேரமாகும். அதுவரையில் நீ உறங்கலாம் என்று கண்ணை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டு இருக்காதே என்று சொல்கிறார்கள். அப்புறம் என்ன நினைத்தார்களோ தெரியல, இந்த கருத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். அடுத்த வரியில், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம் மாற்றோ, நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். முதல்ல என்ன சொல்றாங்க, நாங்க எண்ணிட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றோம், அதுவரையிலும் நீங்க தூக்கிக்கிட்டே இருக்காத, எழுச்சிடு அப்படின்னு சொன்னார்கள். அப்புறம் உடனடியாக கருத்து எதுக்கு இது எதற்கு நமக்கு வேண்டாத வேலை, அதனால இந்த வேலையை செய்ய வேண்டாம். ஏனெனில் வைகரி பொழுதலை இறைவனை எண்ணணும். எப்படிப்பட்ட இறைவன்? விண்ணுக்கு ஒரு மருந்து என்று பேசுகிறார். விண்ணுலகம் என்றால் தேவர்கள் வாழுகின்ற உலகம். அந்த தேவர்களுக்கு ஒரு மருந்து. அது என்ன மருந்து அப்படின்னா அமிர்தம். அவர்கள் அமிர்தம் கடைந்து உண்டார்கள். ஆனால் அந்த அமிர்தம் அவருடைய சாவை நிறுத்துமா என்ற நிறுத்த, கொஞ்சம் அதிக நாள் வாழலாம், அவ்வளவுதான். அதிக நாள் வாழலாமே தவிர சாகாமலாம் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அந்த அமிர்தம் தோன்றுவதற்கு முன்னதாக நஞ்சு தோன்றியது. எனவே அந்த அமிர்தம் நஞ்சு கலந்த அமிர்தம். எனவே அது மருந்தாகாது. சிவம் என்ற அந்த இறைவனுடைய அருள் இருக்கிறதே, அதுதான் மருந்து, ஒப்பற்ற மருந்து. தேவர்கள் சிவத்தை உணர்ந்து சிவத்தை பற்றி கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த துன்பமும் வாராது. அது மட்டுமல்ல, சாகாமலும் இருக்கலாம். அந்த வகையிலே விண்ணுக்கு ஒரு மருந்து என்று தாங்கள் உணர்ந்த நிலையில பெருமானை பற்றி குறிக்கிறார்கள். அப்புறம் வேத விழுப்பொருளை வேதத்தினுடைய சிறந்த உட்பொருள் என்று பேசுகிறார். வேதம் ஆகமம் என்று இரண்டு நூல்கள் எல்லா சமயங்களிலும் உண்டு. வேதம் என்பது இறைவனை அடைவதற்கு உரிய வகையில் உலகியல் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்ற கருத்தினை சொல்லுவது, அதுதான் வேதம். வேதம் காட்டுமே தவிர இறைவனை அடைவிக்க. வேதம் ஓதியவர்களெல்லாம் பெருமானை அடைந்தார்களா என்றால் இல்லை. பெருமானை அறியலாம், பெருமான் இத்தகையவன் என்று உணரலாம். ஆனால் வேதத்தை ஓதுவதனாலேயே அடைந்து விட இயலாது. அது எப்படி அடையலாங்கிறத கடைசியா சொல்றாரு. வேத விழுப்பொருள்ங்கிற, விழு என்ற சொல்லுக்கு சிறந்த என்று பொருள். வேதத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருள் சிவம்தான். அந்த விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை, அந்த விழுப்பொருளாக இருக்கக்கூடிய சிவம் உருவத் திருமேனி கொண்டு எழுந்தருளினால் அந்த உருவத் திருமேனியை காண்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்றால் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும். கண்ணுன்னா புறக்கண்ணு மட்டுமல்ல, அகக்கண்ணுக்கும் அவன் இனியா. மணிவாசக பெருமான் இத்தகைய அனுபவத்தை அடைந்தவர். கண்ணால் யானும் கண்டனன் காண்க. யார் அவன்? சிவன் என
தேரினன் காண்க. அது அவருக்கு மட்டும் உள்ள அனுபவமா? யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, எல்லாம் அவருக்கு சொன்னதுதான். இதெல்லாம் அற்புதம். இந்த மாதிரிலாம் வெளிப்படையாக பேசுகின்றவர்களை நம்ம எங்கேயும் பார்க்கல. கண்ணால் யானும் கண்டனன் சிவன் என தேரினன் யாவரும் பெறலாம் என்ற கருத்து தான் அவருடைய கருத்து. அதான் நமக்கு சொல்லுகிறேன். அந்த வகையில கண்ணுக்கு இனிய இன்றைக்கு நம்முடைய தலப்பயணம் செல்லுகின்ற பொழுது ஒரு தலத்துல ஒரு பெருமானை தரிசிக்கின்ற பொழுது, தரிசித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது மறுபடியும் போய் தரிசனம் பண்ணுகின்றவர்களும் உண்டு. அது ஈர்க்கும். அவ்வளவு அழகு, அவ்வளவு இனிமை, ஈடுபாடு உடையவர்களுக்கு. அதைத்தங்க சொல்லுகிற கண்ணுக்கு இனியானை அத்தகைய பெருமானை பாடி கசிந்து உள்ளம் உள் நிற்கு நெக்கு நின்று உருக. இதுதான் அனுபவம். இறைவனை அடைவதற்கு இதுதான் வழி. இறைவனை நம்ம வேதத்தை கொண்டு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்ட பிறகு இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் வரணும். விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் அப்படி ஒரு விருப்பம் வரணும், ஒரு விழைவு அப்படி வரணும், ஒரு நாட்டம் வரணும். அப்படி வந்ததுன்னா அவனை நாம புரிந்து கொண்ட வகையில உள்ளுக்குள்ளாக பற்ற 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 என்ன அனுபவம் ஏற்படும். எனவே அவனை பாடுவோம், அவனுடைய பெருமையை பாடுவோம். அப்படி பாட 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 கசிந்து மனம் கசியும். உள்ளம் உள் நெக்கு நின்று உருக. எனவே மனம் உருகணும். எப்படி நெய்யை அடுப்புல வச்சா உருகுதோ அதுபோல மனம் என்ற கல் உருகணும். இந்த உருகுகின்ற வகையில பொருள் உணர்ந்து ஓதணும், பாடணும். அதுதான் இறைவனை அடைவதற்குரிய வழியே தவிர வேறு ஒரு வழி இல்லை என்பதைத்தான் இங்க சொல்ல வருகிறேன். எனவே நீ உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் போய் எண்ணிக்கிட்டெல்லாம் நேரத்தை வீணாக்க முடியாது. அப்படி எண்ணிக்கொண்டு நேரத்தை வீணாக்குவதை விட நம்முடைய பெருமானை பாடி பாடி உள்ளம் முருகி நாங்கள் கசிவோம். இந்த வாய்ப்பினை நாங்கள் தவறவிட மாட்டோம். எனவே நாங்கள் இந்த அனுபவத்தில் இருக்கிறதுனால யாம் மாட்டோம். நாங்கள்லாம் இப்போ நீ சொன்னதுக்காக எத்தனை பேர் எண்ணிக்கிட்டெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். நீயே எண்ணி, நீயே தூக்கத்திலிருந்து எழுந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு எண்ணி பாரு. எல்லாரும் வந்தாச்சான்னு பாரு. ஒரு கால் வரல, கொஞ்சம் குறையுதுன்னா மறுபடியும் போய் நீ போய் தூக்கிக்கோ அப்படிங்கிற கருத்து என்னன்னு கேட்டா, அதாவது எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனாலும் ஒருவர் செல்ல மற்றவர்கள் பின்தொடருவதுதான் இயல்பு. எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்தில் இறைவனை புரிந்து கொண்டு இறைவனை அடையலாம் முடியாது. அடைந்தவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெறுவோம் என்றால் நாமும் இறைவனை அடைய முடியும். அந்த கருத்துல தான் இந்த பதிலினை அந்த பெண்கள் சொல்லுகிறார். இது 4வது பாட்டு. அதை அடுத்து 5வது பாட்டு. மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்பாய் படிரி கடைதேரவாய் என்று பேசுகிறார். அதாவது பகல் நேரத்தில் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அந்த பெண் என்ன சொல்லுவார்?